இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பலாப்பழ பாயசம் பண்ண போறோம். எப்போதுமே பலாப்பழத்தை பழமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி இது மாதிரி பாயசமா வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பு ஒரு 3 பலாச்சோளம் எடுத்திருக்கேன். நான் அதை இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். வெல்லம் இவ்வளவு நச்சு வச்சுக்கணும். ஏல வந்து ஏலக்காய் பொடி, இது முந்திரி திராட்சை, அதுக்கு பால், காய்ச்சின பால் வச்சுக்கணும். அந்த இந்த 3 பலாச்சோள அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கர்ல போட்டுக்கணும். கொஞ்சம் பால்ல தான் வேக வைக்கணும். இந்த அளவு பால் இருந்தா போதும். இப்படி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 விசில் விட்டா போதும். ரெண்டு விசில் வரட்டும். அதுக்கு 2 விசில் வந்தாச்சு, இறக்கி வச்சிருவோம். கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல தண்ணி, இந்த வெல்லத்தை போட்டுப்போம். வெல்லம் கொஞ்சம் பாகா வரட்டும். பாகு மாதிரி காய்ச்சிக்கும். குக்கரை எடுத்துருவோம். இது மாதிரி நல்லா கூழாயிக்கணும். இந்த வெந்து நல்லா கூழாயிடுச்சு. கூழானதுக்கு அப்புறம் நல்லா இப்படி கரண்டினால மசிச்சு வச்சிருக்கோம். லேசா மசிச்சா போதும், அவ்வளவுதான். முதல்ல நல்லா அந்த 2 விசில்ல நல்லா வெந்து கூழாயிடுச்சு. பால்ல வேக விட்டது. இதை திருப்பி இப்படி கூழ் மாதிரி பண்ணி வச்சுக்கோம். இந்த பாகு வந்து இது மாதிரி எதுவும் மண் இருக்கும், கல் மண் இருக்குங்கிறதுக்காக இப்படி நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுப்போம். அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு தண்ணி கொஞ்சம் கழுவி இப்படி ஊற்றிக்கலாம். ரொம்ப பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். பாக அதை ஊற்றிக்கலாம். லேசா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமா நெய், அது போதும். முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்காக கொஞ்சம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய், ஏலக்காய் பொடி போட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பால் சேர்த்துக்கலாம். இறக்கி வச்சுதான் பால் சேர்க்கணும். அதுக்கு தேவையான பால் சேர்த்துக்கலாம். நம்ம குடிக்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலும் திரிப்பு, பலாச்சோளையும் திரிப்பு, அதனால வெல்லம் கொஞ்சம் குறைச்சி சேர்த்தா போதும். இதை ஒரு வேற பாத்திரத்துல மாட்டி. பலாப்பழ பாயசம் ரெடி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.